குருவே சிவமென கூறினன் நந்தி. குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். குருவே உரை உணர்வு அற்றதோர் கோவே. குருவே சிவமென கூறினன் நந்தி. இந்த வரிக்கு ரெண்டு வகையா பொருள் கொள்ளலாம். திருமூலருடைய குருநாதர் திருநந்தி தேவர். எனவே அந்த திருநந்தி தேவர் திருமூலருக்கு உபதேசம் செய்த போது குருநாதரே சிவம், சிவபெருமானே குருநாதராக வருகிறார் என்று உபதேசம் செய்தார் என்பது ஒரு பொருள். இன்னொன்னு, எல்லாருக்கும் குருவா வர்றது யாரு? சிவம் தானே. அந்த சிவமே சொல்லுதாமா நந்தினா சிவபெருமான் அர்த்தம். நந்தி நாமம் நமச்சிவாய. அந்த நந்தியாகிய சிவம் சொல்லிச்சாமா, உனக்கு உபதேசிக்கின்ற அந்த குருவையே சிவபெருமானாக நினைன்னு சிவபெருமானே சொல்றாராமா. குருவே சிவமென கூறினன் நந்தி. அப்படி சொல்லியும் அதை உணராம விட்டா அது நம்ம குற்றம். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். ஓர்தல் அப்படின்னா அறிதல், தெளிதல். அப்போ குருதாங்க சிவம். நீங்க சிவத்தை வேற எந்த ரூபத்திலையும் பார்க்க முடியாதுங்க. ஞானத்தில் ஞானம் என்ற 32வது படிநிலையில நிற்கிற மணிவாசக பெருமானுக்கே இறைவன் எப்படி வந்தான்? மானிட சட்டை தாங்கி குருநாதராகத்தான் வந்தான். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே என்று மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார். என்னங்க நம்மள மாதிரி தானே இருக்கிறார், மானிட சட்டை தாங்கி தானே இருக்கிறார். எனக்கு இருக்கிற மாதிரி 2 கை 2 கண்ணு 2 காது தானே இருக்குது அப்படின்னு நினைச்சு ஏமாந்துராதீங்க, இகழ்ந்து விடாதீர்கள். குருவே சிவம் என்பது குறித்து ஓரார். அப்படி சிவமே குரு, குருவே சிவம் என்பதை அறிந்து கொள்ளாதவர்கள் எந்த காலத்திலும் சிவத்தை பெற முடியாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் இன்னாருன்னு நினைக்க கூடாதுங்க. அந்த குருநாதரை, அந்த ஆசிரியனை இடமாக கொண்டுதான் இறைவன் எழுந்தருளி அருள் செய்வான். எனவே அந்த உண்மையை புரிந்து கொள்வீர்களே ஆனால் குருவே சிவனுமாய் கோணுமாய் நிற்கும். இன்னொன்னு பாருங்க, குருநாதரை நீங்க சிவன் மட்டும் நினைச்சுக்காதீங்க. குருநாதர் தான் உங்களுக்கு தலைவரும் கூட. அதாவது ஆசிரியர், தலைவர், குருநாதர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, அவர் சொல்வழி நிற்றலே மாணவரின் கடமை. ஏன்னா குரு ஆண்டான், நாம் அடிமை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. குரு சிஷ்ய பாவனைன்னா அதுதாங்க. ஆசிரியன் ஆசிரியன் தான், மாணவன் மாணவன் தான். அது எந்த காலம் மாறினாலும் சரி, இல்லை நாம எவ்வளோ பதவி உயர்வு பெற்றாலும் சரி, நாமளே ஒரு பெரிய குருநாதராக மாறினாலும் சரி, நம்ம குருநாதர் நமக்கு குருநாதர் தான், நம்ம ஆசிரியன் நமக்கு ஆசிரியன் தான். அதுல எந்த மாற்றமும் வராது. உரை உணர்வு அற்றதோர் கோவே. அந்த குருநாதரே வாக்குக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட சிவம்ங்கிறார். உரை உணர்வு அற்றதோர் கோ. இந்த இடத்துல கோனா சிவம், குருநாதரே சிவம். எனவே சிவமும் குருவும் ஒன்று என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பாடல்ல அந்த உண்மையை உணர்த்துகிறார்.